ஸோ நம்ம இப்போ வந்து மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சின்னதாக மாங்காய் வந்து பீஸாட்டு கட் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டு நல்லா குலுக்கி எடுத்து வெயிலில் ஒரு வாரம் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதை வந்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பேனில் வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊறுகாய்க்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டேன். ஸோ வெளியில் திரிக்காமல் இருக்கிறதுக்காக நான் மூடி போட்டு கொடுக்குறேன் இண்டக்ஷன்றதுனால. ஏன்னா உங்களுக்கு வந்து தீ பிடிக்காது. வேறு பாத்திரம் இருந்தால் நீங்கள் அடி கனமாக இருக்கிற பாத்திரம்னா நீங்கள் இந்த மாதிரி மூடி கொடுத்து தாளிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வெளியில் தெரிக்காது. காயப்பொடி போட்டுக்கலாம். வெந்தயப்பொடி, வெறும் பிளெயின் சில்லி பவுடர், ஸோ இதில் வந்து அந்த மாங்காவை நம்ம இதில் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சது. இது பத்தாது, எனக்கு வந்துட்டு கடாய் அது பத்தலை. ஸோ நான் இது பெரிய கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தனியாக ஒரு நல்லெண்ணெய் விட்டுட்டு காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். ஏன்னா பத்தாமல் வந்ததுன்னா அதுக்காகவும், ப்ளஸ் வந்து இது கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர், தனி ஃப்ளேவர் கொடுக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் பிக்கிளில் போடும்போது. ஸோ இப்போ இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட் பண்ண பீசஸும் பேலன்ஸ் இருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுருக்கு. ஸோ இது இன்னும் கூட கொஞ்சம் கொதிச்சிட்டு அப்புறம் நம்ம நிறுத்திக்கலாம். லாஸ்ட்டில் வந்துட்டு ஈசனோடைய பிக்கிள் பவுடரும் நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் நான் இதில் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து வைல்டு மேங்கோ வெரைட்டி, ரொம்ப புளிப்பு. அதுக்காக நீங்கள் மைல்டு சுகரு இல்லை ஜாகரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தான் நான் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். அதோடு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து காய் வந்து வேகக்கூடாது உங்களுக்கு மாங்காய், இல்லைன்னா அதோட க்ரன்ச்சினஸ் போயிடும். ஸோ பிக்கிள் மாதிரி இருக்காது. அதுக்காக நான் ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் ஒரு நாள் இல்லை 2 நாள்லேயே நீங்கள் வந்து லைக் ஃபினிஷ் பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து நீங்கள் பச்சடி மாதிரி பண்ணியிருக்கேன். அது பிக்கிள் மாதிரி உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஆறினதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் மட்டும் மேலே மிதங்குற அளவுக்கு இருக்கணும்.